அனைவருக்கும் வணக்கம். லேடிஸ் ஹப் சார்பா இன்னைக்கு நம்ம பூஜா ஐட்டம்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்லாம் வந்துட்டு நிறைய விதமான பூஜா ஐட்டம்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் எப்படி ஒரே இடமா நீட்டாக அடுக்கி வச்சு நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு 2 விதமான ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ, ஒரு DIY ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த 12 கண்டெய்னர்ஸ் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது 200 ருபீஸ்க்கு வாங்கினோம். 6 கண்டெய்னர்ஸ் வந்துட்டு 150 கிராம்ஸ் கெப்பாசிட்டி கொண்டது, இன்னொரு 6 வந்துட்டு 50 கிராம்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ இப்போ இந்த 150 கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தசாங்கம் கோன் பேக்கெட்டோட ஃபுல் தசாங்கம் கோன்ஸையும் என்னால் வந்துட்டு இது உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க முடிஞ்சுது. ஸோ தாராளமாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாதிரி மங்கள பொருட்கள் எல்லாமே வந்து இதில் நீட்டாக அடுக்கி வைக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது 50 கிராம் ஜார். இதில் வந்துட்டு பச்சை கற்பூரம், சின்ன கேண்டில்ஸ், தாலி கயிறு நமக்கு கொடுப்பாங்க இல்லையா கோவிலில், அதெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். மோரோவர் கோயிலில் நமக்கு கிடைக்கிற குங்குமம் திருநூறு பிரசாதம்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த பாட்டில்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ப்ராடக்ட் நான் ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருந்தது. மோரோவர் அழுக்கு பட்டாலும் ஜஸ்ட் நீங்கள் ஈர துணி வச்சு மேலாப்பில் தொடச்சிங்கன்னா போதும், இந்த மாதிரி ரொம்ப பளபளன்னு நீட்டாக இருக்கு. ஸோ DIY ஆர்கனைசர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து ஃபுல்லாக ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளெயின் கிளாத் எடுத்துட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேலை தான் இது. ஃபுல்லாக எல்லா எட்ஜஸும் நம்ம வந்துட்டு ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். பாக்ஸ் ரொம்ப பிளெயினா இருக்கு இல்லைங்களா, ஸோ அதனால வந்துட்டு இன்னொரு கான்ட்ராஸ்டிங் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். அதை வந்து எட்ஜஸ் மட்டும் க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ half of the பாக்ஸ் கலர்டா இருக்கும், half of the பாக்ஸ் வந்துட்டு பிளெயினா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீட்டா ஃபினிஷ் ஆயிடும் நம்ம பாக்ஸ். இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நான் ஒரு லேஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுடைய DIY பூஜா ஐட்டம்ஸ் ஆர்கனைசர் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று பண்ணேன். அகைன் இதுவும் வந்துட்டு நான் ஒரு 3 மந்த்ஸ் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கு. ஜஸ்ட் ஒரு வெட் கிளாத் வச்சு லைட்டாக தொடச்சோன்னா போதும், மேலே இருக்க டஸ்ட் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னால் அந்த 12 கண்டெய்னர்ஸும் நீட்டாக அடுக்கி வச்சு யூஸ் பண்ண முடிச்சுது. இப்போ எக்ஸ்ட்ராவா நம்ம வச்சிருக்க சாம்பிராணி பத்தி, ஊதுவத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி கண்டெய்னர்ல வச்சோன்னா நீட்டாக எல்லாமே இதில் போயிட்டு ஆர்கனைஸ் ஆகிடும். ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆக்கியபை பண்ணும் இந்த DIY கண்டெய்னர்ஸ். இப்போ எனக்கு DIY பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் நிறைய ஸ்டோரேஜ் பாஸ்கெட்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் கிடைக்குது. அந்த மாதிரி நான் வாங்கின பாஸ்கெட் இது 200 ருபீஸ்க்கு வாங்கினேன் 3 பாஸ்கெட்ஸ். ஸோ மீடியம் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் கண்டெய்னர்ஸில் பாஸ்கெட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸில் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ் ஆகிடும். அகைன் இதுவும் வந்து நமக்கு ரொம்ப இடம் அடைக்காது. இல்லாட்டி நீங்க எல்லாமே வந்துட்டு ஒரே பெரிய பாஸ்கெட்ல நீங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ DIY இல்ல ரெடிமேட் ஆர்கனைசர் இந்த மாதிரி எதுனாலும் நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபீஸிபிளானதை நீங்க வாங்கி நீங்க மாதிரி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹேண்டியா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நீட்டா ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம் நம்மளுடைய பூஜா ரூமை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.